சென்னையில் அதிமுக தலைமை கழக பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, திமுக வந்தாலும் சரி, இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் எடுத்துரைத்து மக்களுக்கு எடுத்துரைத்து அதை வாக்குகளாக மாற்றக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது. முக்கியமாக நீங்கள் தான் கட்சிக்கு ஹார்ட், இருதயமே நீங்கள் தான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அது தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக தம்பிதுரன் சரி, இங்கே இருக்கிற எல்லாரும் முன்னணி தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக நம்ம எடப்பாடியார் அவர்கிட்ட கண்டிப்பாக கவனத்துக்கு கொண்டு போவோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நானும் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக இருக்கேன். இதுவரை இருந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. மாவட்ட செயலாளருக்கு பல்வேறு சிரமங்கள் இருந்தாங்க கூட பேச்சாளருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்னென்ன தேவையை பூர்த்தி பண்ணுறோம். அது ஏதாவது அவர் நாலேஜுக்கு வராமல் 1-2 குறைகள் இருந்தாலும் அது மன்னிச்சுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு அப்புறம் எல்லாம் இருக்காங்க. அதை நாலேஜ் கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் என்னென்ன பிரச்சனை தீர்த்து சொல்லுவோம். அதே போல் பேச்சாளர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக தெரியும். ஏன்னா பேச்சாளர்கள் கட்சிக்காக இந்த ஆட்சி வர்றதுக்கு பாடுபடுறீங்க. அவங்களுக்குள்ள பொதுவான பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனைகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக மாட்டுக்கள் இதை பல முறை நாம் பொதுச் செயலாளர்கிட்ட பேசியிருக்கோம். அதே போல் கடந்த முறை 19 நாடாளுமன்ற தேர்தல், அதே போல் 21 தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா வலதுமிக்க இங்கே வரல. அவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அன்னைக்கு எடப்பாடிகிட்ட கேட்டு அன்றைக்கி நாங்கள்லாம் தான் சில உதவிகள்லாம் அன்றைக்கி பண்ணோம். இவருக்கு மணிமேலுக்கு நிறைய பேர் இருக்காங்க தெரியும். கண்டிப்பாக திரும்பவும் கூட பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக தம்பியோட நோட் பண்ணியிருப்பார். அதையெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய பொதுச்செயலாளர் அந்த எடப்பாடியார்கிட்ட போய் கண்டிப்பாக பேசப்படும் என்று சொல்லி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை பற்றியும் ஒரு அன்பான வேண்டுகோள் பேச வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். புரட்சித் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்து தொடராட்சியை கொண்டு வந்தார்கள். அதிகமாக 31 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த ஒப்பற்ற இயக்கமாக, உலகத்திலே 7வது இயக்கமாக, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்கமாக, இந்தியாவிலே மிகப்பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய இயக்கம் எந்த சூழ்நிலை வந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் 2 கோடி உறுப்பினர்கள் மேல் சேர்த்திருக்காங்க. எந்த கட்சிக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆகவே என்ன பண்ணாலும் இந்த நம்முடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி, எடப்பாடியார் தலைமையில் 2026 அமைதி உறுதி, எந்த மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த முடிவாக இருக்காங்க. இந்த ஆட்சி போகணும், எந்த எதுவுமே செயலின் ரிப்போர்ட் மாற்று கருத்தில். இதை மக்கள்கிட்ட போய் சொல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கடமை கொண்டிருக்குது. சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆகவே பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தலைவரை, அம்மாவை, எல்லாருடைய திட்டங்கள்லாம் சொல்லிட்டு இப்போ எடப்பாடியார் 4 வருடம் 2 மாதம் என்ன பண்ணார், அதே போல் இனி நம்ம வந்தால் என்ன பண்ண போகிறோம், அதே போல் இந்த ஆட்சி என்னென்ன பண்ணலை, அதை தெளிவான முறையில் கண்டிப்பாக நம்முடைய சகோதரிகளாக பேசும்போது சொன்னாங்க. சுருக்கமாகவும் அதை நல்லா நெத்தியில் அடித்த மாதிரி அந்த அதை கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டும். அது மட்டுமல்ல, நிறைய பேசக்கூடிய நல்ல திறமையானவங்க நிறையா இருக்கீங்க. அவங்களாம் சில வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்குது. திருமண பிரச்சார கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் முடித்தோம் கோயம்புத்தூரில். அதே போல் எல்லா பக்கம் தமிழ்நாடு முழுவதும் போட சொல்லி நம்முடைய பொதுச் செயலாளர் உத்தரவிட்டிருக்கார். கண்டிப்பாக நம்முடைய கொள்கை செயலாளர் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எல்லா பக்கம் நடத்துகின்ற போது அனைவருக்கும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் தேர்தல் நேரத்திலும் கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று பொதுச் செயலாளர் நாங்கள்லாம் போய் சொல்லுவோம். கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தான் மெயின், கட்சியில் மாட்டுக்கருத்து இல்லை. மற்றவங்க என்ன வேணாலும் வரலாம், எல்லாம் எங்களை போன்றவங்கெல்லாம் நிறைய பதவிக்கு வரலாம். எல்லாம் அந்த பதவிக்கு வர காரணமானவங்க நீங்கள். அந்த மாட்டுக்கருத்து உங்களெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டோம். கண்டிப்பாக எங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குமோ பொதுச் செயலாளர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். அதை அவருடைய நாலேஜ் கொண்டு போவோம் என்று சொல்லி, வருகின்ற காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு மிகப்பெரிய கட்சி நம்ம தான். நமக்கு பின்னாடி எல்லாமே கண்டிப்பாக நல்ல சூழ்நிலை இருக்குது. மக்கள் திமுக ஓட்டே போடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. நமக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க. அதை வாக்காக மாற்ற வேண்டும். இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் 40 வெல்வோம். எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்ற எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக பேச்சாளருக்கு அவருடைய உரிமை மட்டுமல்ல, அவருடைய சூழ்நிலை கண்டிப்பாக சரி செய்ய நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்த நம்முடைய கொள்கை செயலாளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.